வணக்கம். இப்போ 10ஆம் கணிதத்தில் பயிற்சி 3.2 அதாவது 3வது படத்தில் பயிற்சி 3.2 ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதற்கு செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளின் மீட்பே வா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பல்லுறுப்புக்கோவை வந்து ஒன்று வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா x⁴ -1, இன்னொரு பல்லுறுப்புக்கோவை வந்து x³ -11x² + x -11. இந்த ரெண்டு பல்லுறுப்புக்கோவைக்கு மீட்பே வா கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த x⁴ -1 வந்து நம்ம என்ன வச்சுக்கோம்னா f(x)ன்னு வச்சுக்கலாம். இதில் வந்து சம்டைம்ஸ் வந்து ஆப்சென்ட் இருக்கு. x⁴ அப்புறம் x³ இருக்கணும், x² இருக்கணும், x டேர்ம் இருக்கணும். இப்போ அதெல்லாம் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 0x³ 0x² 0xன்னு ஆட் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்து கூட்டி கழிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். அதனால x⁴ x³ டேர்ம் இல்லைனால என்ன எடுத்துக்கணும் 0x³ எடுத்துக்கணும். அடுத்து இதில் x² டேர்மும் இல்லை, அதனால 0x² எடுத்துக்கணும். அடுத்து x டேர்ம் இல்லை, அதனால 0x. கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுத்துக்கிறது -2. ரெண்டாவது பல்லுறுப்புக்கோவையை g(x)ன்னு எடுத்துக்கணும். g(x) வந்து என்னன்னா x³ -11x² + x -11. இப்போ என்ன பண்ணணும்னா f(x) வந்து g(x)ல வைக்கணும். ஏன்னா f(x)ஓட அடுக்கு தான் பெருசு x⁴. g(x)ஓட அடுக்கு வந்து x⁻3. இது சின்னது. இப்போ பெரிய நம்பர் தான் சின்ன நம்பரில் வகுக்க முடியும். அப்போ உள்ளுக்கு வந்து என்ன எழுதிக்கணும்னா f(x) எழுதிக்கணும். f(x) வந்து என்னன்னா x-ன்னு அடுக்கு 4 + 0x³ + 0x² + 0x -1. g(x) வெளியில் வச்சுக்கணும். x³ -11x² + x -1. இதுக்கப்புறம் நம்ம 9th படித்தா இரு பல்லுறுப்புக்கோவைகளின் வகுத்தல் மாடலில் தான் போட போகிறோம். இரு பல்லுறுப்புக்கோவை எப்படி வைப்போம்னா, இந்த முதல் பல்லுறுப்புக்கோவையில் இருக்கிற முதல் டேர்மையும் இங்கே இருக்கிற இந்த பல்லுறுப்புக்கோவையில் இருக்கிற முதல் டேர்மையும் என்ன பண்ணால் வகுக்கணும். இங்கே என்ன இருக்குன்னா x-ன் அடுக்கு 4 இருக்குது வகுத்தல் இங்கே என்ன இருக்குன்னா x-ன் அடுக்கு 3 இருக்கு. இப்போ இங்கே 4x இருக்கிற அர்த்தம், இங்கே 3x இருக்கிற அர்த்தம். இப்போ 4xல 3x அடிச்சிட்டோம்னா மீதி என்ன இருக்குன்னா 1x இருக்கும். இப்போ அந்த x தான் இங்கே இந்த x எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த டேர்ம் ஃபுல்லாவையும் பெருக்கணும். இந்த x எடுத்துட்டு x³ பெருக்கணும், 11x² பெருக்கணும், இந்த +x பெருக்கணும், இந்த -11 பெருக்கணும். அப்போ x-ஐயும் x³ பெருக்கணும்னா x-ன் அடுக்கு 4, x-ஐயும் -11x² பெருக்கணும், +2 -11 x² x என்னன்னா x³. அடுத்து +++ x × x x². அடுத்து ++- -11 × x 11x. அதுக்கப்புறம் வந்து கட்டாயம் குறிமாற்று செய்யணும். அதாவது கழிக்கிறனால என்ன பண்றோம் குறிமாற்று செய்யணும். பிளஸ் எல்லாம் மைனஸ்ன்னு போடணும், மைனஸ் எல்லாம் பிளஸ். இங்க பிளஸ்ன்னு இருக்கிறனால மைனஸ், அப்பதான் வந்து கேன்சல் ஆகும். இப்போ இங்க என்ன இருக்கு மைனஸ் இருக்கனால பிளஸ், பிளஸ்ன்னு இருக்கனால மைனஸ், மைனஸ் இருக்கனால பிளஸ். இப்போ +x⁴ -x⁴ கேன்சல் ஆகும். + 0x³ + 11x³. இப்போ ரெண்டையும் கூட்டினோம்னா 11x³. அடுத்து + 0x² -x². இப்போ கழிச்சாலும் 0க்கு வந்து மதிப்பு இல்லைனால -x². இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கணும். இங்கே என்ன இருக்குன்னா +0x + 11x. இப்போ 11x-ஐயும் 0x-ஐயும் கூட்டினோம்னா 11x தான். அடுத்து ஒரு டேர்ம் இருக்கும் வகுத்தல் ரூல்ஸ் படி -1 இருக்கு, அதை இறக்கிக்கும். திருப்பி இங்கே என்ன இருக்குன்னா 11x³ இருக்கு, இங்கே என்ன இருக்குன்னா x³ இருக்கு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை இந்த ஃபர்ஸ்ட் டேர்மாக வகுத்தோம்னா 11x³ / x³. இந்த x³ இந்த x³ கேன்சல் ஆச்சுன்னா என்ன இருக்குன்னா 11 இருக்கும், +11. அந்த +11 இங்கே எழுதிக்கணும். இதே மாதிரி தான் இந்த +11 எடுத்து என்ன பண்ணோம், இந்த டேர்மையும் பெருக்கணும், இந்த டேர்மையும் பெருக்கணும், இந்த டேர்மையும் பெருக்கணும், இந்த டேர்மையும் பெருக்கணும். பெருக்கணும்னா 11 × x³ 11x³ +* -11 121. இங்க ஒரு x² இருக்கப்ப 121x². அடுத்து +++ 11 × x 11x. அடுத்து +* -11 121. அடுத்து என்ன பண்ணணும் குறிமாற்று செய்யணும். கழிக்க போறோம், கழிக்கிறதுனால குறிமாற்று செய்யணும். அப்ப இங்க என்ன இருக்குன்னா பிளஸ்ல இருக்குன்னா இப்போ மைனஸ், மைனஸ்ல இருக்கனால பிளஸ், பிளஸ்ல இருக்கனால மைனஸ், மைனஸ்ல இருக்கனால பிளஸ். இப்போ +11x³ -11x³ கேன்சல் ஆகிடும்.
அடுத்து இங்க என்ன இருக்குன்னா மைனஸ் ஒரு எக்ஸ் ஸ்கொயர், இங்க பிளஸ் 121 எக்ஸ் ஸ்கொயர். இது மைனஸ் இது பிளஸ். அப்ப என்ன பண்ண பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் கழிச்சு பெரிய நம்பர். இப்ப 121ல இருந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர் கழிச்சிட்டோம்னா 120 எக்ஸ் ஸ்கொயர். பெரிய நம்பர் குறி வந்து என்னன்னா பிளஸ். அப்ப பிளஸ் 120 எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி இங்க பிளஸ் 11 எக்ஸ், இங்க என்ன இருக்குன்னா மைனஸ் 11 எக்ஸ் இருக்கு. அப்ப இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். அடுத்து இங்க என்ன இருக்குன்னா மைனஸ் 1 பிளஸ் 121. அதே மாதிரி தான் இது மைனஸ் இது பிளஸ். அப்ப ரெண்டு வெவ்வேறு குறி. பெரியனிலிருந்து சிறியனு கழித்து பெரிய குறி. 121 ஒன்னா கழிச்சா 120. பெரியனின் குறி வந்து என்னன்னா பிளஸ். அப்ப பிளஸ் 120. அதுக்கப்புறம் பார்க்கணும். இப்ப இங்க எக்ஸோட அடுக்கு வந்து 2, இங்க எக்ஸோட அடுக்கு 3. இப்ப இங்க எக்ஸோட அடுக்கு சின்னதா மாறிடுச்சு, இங்க பெருசா இருக்கு. இப்ப சின்ன நம்பரை பெரிய நம்பரால வகுக்க முடியாது. அதனால இதோட கட் பண்ணிட்டு செகண்ட் ஸ்டெப் போகணும். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டேர்ம்லயும் ஏதாவது பொதுவா எல்லாம் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். இதுலயும் 120 இருக்கு, இதுலயும் 120 இருக்கு. அப்ப 120 பொதுவா எல்லாம் எடுத்துட்டோம்னா இதுல 120 பேசுனா மீதி என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். இதுல இருந்து 120 பேசுனா பிளஸ் 1 இருக்கும். அப்படின்னா பொதுவா எல்லாம் எடுக்கணும்னா வகுக்கணும். 120 வகுத்தோம்னா என்ன ஒண்ணு 1. இப்போ பிளஸ் 1. இங்க என்ன போட்டுன்னா நாட் ஈக்குவல் 0. ஏன்னா என்னுடைய மதிப்பு வந்து எப்போதுமே 0வா இருக்காது. ஏன்னா மீட் பேவா வந்து கண்டுபிடிக்கிறப்ப என்னன்னா மீதி வந்து 0 வர வரைக்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ என்னுடைய மதிப்பு வந்து 0 கிடையாது. அதனால என்ன எழுதிக்கணும் நாட் ஈக்குவல் 0 எழுதிக்கும். அடுத்து செகண்ட் ஸ்டெப் போகணும். செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னா வெளியில எழுதி இந்த ஜி ஆஃப் எக்ஸ் வந்து உள்ளுக்கு எழுதணும். இந்த மீதியை வந்து என்ன பண்ணணும்னா வெளியில எழுதணும். g of x உள்ளுக்கு எழுதுனா x cube minus 11 x square plus x minus 11. அதுக்கல் மீதி என்ன வந்துச்சுன்னா இந்த 120 விட்டுலாம். 120 நாட் ஈக்குவல் 0னால x ஸ்கொயர் பிளஸ் 1 மட்டும் எடுத்துட்டா போதும். x ஸ்கொயர் பிளஸ் 1ஆல வகுக்கும். வகுத்தோம்னா அதே மாதிரி தான் இந்த முதல் உறுப்பால வகுக்கணும். x cube x ஸ்கொயரால வகுக்கும். இங்க 3x இருக்கு, இங்க 2x இருக்கு. அடிச்சிட்டோம்னா மீதி ஒரு x இருக்கும், அதாவது x இருக்கும். இந்த x இங்க எழுதிக்கணும். இந்த x எடுத்துட்டு இந்த டேர்ம் எல்லாத்தையும் பெருக்கணும். x into x ஸ்கொயர் என்ன ஆகும்னா x cube 1 into x x. இந்த x போறப்ப எதுக்கு நேரா போனா இந்த x டேர்முக்கு நேரா போகணும். x ஸ்கொயர் டேர்முக்கு நேரா போட்டா கூட்டவோ கழிக்கிறதுக்கோ கஷ்டமா இருக்கும். அப்போ 1 into x என்ன ஆகும்னா x. குறி மாத்தணும். பிளஸ்னால மைனஸ், பிளஸ்னால மைனஸ், பிளஸ் எக்ஸ் கியூபும் மைனஸ் எக்ஸ் கியூபும் கேன்சல். அப்போ இங்க ஒரு மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் இருக்காது, அப்படி எழுதிக்கணும். எனக்கு பிளஸ் எக்ஸ், இங்க எனக்கு மைனஸ் எக்ஸ், ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இங்க ஒரு மைனஸ் 11 இருக்கு, அதை இறக்கிக்கணும். திருப்பி இந்த முதல் உறுப்பால வகுக்கும். என்ன இருக்கு மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இப்போ மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் ஸ்கொயரால வகுக்கும். பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி என்ன மைனஸ் 11 இருக்கும். மைனஸ் 11 இங்க இருக்கும். திருப்பி இந்த மைனஸ் 11 எடுத்துட்டு இந்த டேர்ம் இங்க இருக்கணும், இந்த டேர்ம் இங்க இருக்கும். மைனஸ் 11 இன்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஒரு 11. அடுத்து குறி மாத்திருங்க. மைனஸ்னால பிளஸ், மைனஸ்னால பிளஸ். மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயரும் பிளஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். மைனஸ் 11 பிளஸ் 11 கேன்சல் ஆகும். இப்போ டோட்டலா கேன்சல் ஆகி என்ன கிடைக்குன்னா 0 கிடைக்குது. அப்போ மீதி 0 கிடைச்சிச்சுன்னா அதுதான் வந்து என்னன்னா ஆன்சர். இப்போ மீதி வந்து 0 கிடைச்சுன்னா இப்போ கடைசியா எதால வகுத்தோம் அப்படின்னா எதால வகுத்தோம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1ஆல தான் நம்ம வகுத்தோம். அதனால வந்து மீ பே வா வந்து என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. எது ரெண்டுக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் ஜி ஆஃப் எக்ஸுக்கும் மீ பே வா வந்து என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. மீ பேரு பொது வகுத்து கடைசியா எதால வகுக்கும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1ஆல வகுக்கும். அதனால இதுதான் வந்து என்னன்னா மீ பே வா. தேங்க்ஸ் டு ஆல்.